அகஜானன பத்மார்க்கம் கஜானன மகர்நிஷம் அநேகதந்தம் பக்தானம் ஏகதந்தம் உபாஸ்மஹே. அன்புள்ள விருச்சிக ராசிக்காரர்கள், குரு பயிற்சி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, விருச்சிக ராசிக்காரர்கள்னாலே சுயநலம் இல்லாதவா, கடமை, கண்ணியம், தன்னம்பிக்கை, நேர்மை, நல்ல திறமை, செயல் திறமை, பேச்சு திறமை, மற்றவர்களை காப்பாற்றுறது, மற்றவர்கிட்ட விசுவாசமாக இருக்கிறது, மனைவியிடத்தில் பெரும் பாசத்தை பொழியது, இப்படிலாம் இருக்கிற வாய்வா மொத்தத்தில் ரொம்ப நல்லவா. பெரிய பெரிய அரசியல் தலைவர்கள், நீதிமான்கள், இராணுவ வீரர்கள், பெரிய பொறுப்பு உடைய தலைவர்கள், மந்திரிகள் வளர்ச்சி ராசியில் கருதுப்பார். மிகப்பெரிய ஜோதிடர்கள், எல்லாரும் நன்னா இருக்கணும், எல்லாரும் நன்னா இருக்கணும், எல்லாரும் நன்னா இருக்கணும், எல்லாரும் நன்னா இருக்கணும், இந்த வார்த்தை தான் அவளுடைய பாராயணமே. அவள் தங்களை பற்றி நினச்சிக்க மாட்டாள், தங்கள் குடும்பத்தை பற்றி ரொம்ப பற்றி பண்ண மாட்டாள். தன் குடும்பத்தில் இருக்கிற குழந்தைகளாகட்டும், மனைவியாகட்டும், கரெக்டாக தான் நடந்துக்கணும். இவாக்கிட்ட சலுகை, செல்லம், அதீத பாசம் அதெல்லாம் கிடையாது. கண்டிப்புனா கண்டிப்பு தான், அன்புனா அன்பு தான், ரெண்டையும் காட்டி வளர்க்குறவா இந்த விருச்சிக ராசிக்காரர். என்னால் முடியும் எல்லாமே அப்படின்னு சொல்கிறவா மற்ற எல்லாராலையும் முடியணும்னு எதிர்பார்ப்பாள். என்னால் முடியலையே சொன்னால் அவளுக்கு பயங்கரமான கோவம். மனுஷனாக பண்ணது எதுக்கு, மனுஷியாக பண்ணது எதுக்கு, இந்த உலகத்தில் வென்று காட்டணும், ஜெயிச்சு காட்டணும் அப்படிங்கிறத அவளுடைய ஒரே கொள்கை. அதை போல் தான் தன் குடும்பத்தையும் தன் குழந்தைகளையும் பிரமாதமாக கொண்டு வருவார். சமூகத்துக்கு சிறந்த பணியெல்லாம் செய்வார். கடைசி வரைக்கும் 100 வயசு வரைக்கும் வாழ்வார். அதுவும் மனைவியோட, குழந்தை குட்டிகளோட குறைவில்லாத நிறைஞ்ச வாழ்க்கையை வாழ்வார். அப்பேற்பட்ட இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இப்போ நடக்கிறது அர்த்தாஷ்டம சனி அப்படிங்கிற காலம். அது இருந்தாலுமே கூட அதற்காக செவ்வாயினுடைய பவர் இருக்கிறதுனால இவ்வாளுக்கு அந்த அளவு கஷ்டங்கிறது வராது. போராடி போராடி வெற்றி பெற்றவாவா. போராட்டம் தான் வாழ்க்கையில், நிறைய போராட்டம். பிறந்த அண்ணிலேருந்து 100 வயசு வாழ்ந்தாலும் 100 வயசு வரைக்கும் போராட்டம் தான், உழைப்பு தான். ஆனால் எல்லா போராட்டத்தையும் வெற்றின்னு ஒன்று கிடைக்கணுமே, அது இவாளுக்கு தான் வெற்றி. இவாளுக்கு அர்த்தாஷ்டம சனி காலம் இப்போ நடக்கிறது. இவள் என்ன பண்ணலான்னா, திருக்கொள்ளிக்காடுன்னு ஒன்று இருக்குது. அது சனீஸ்வரனுடைய ஆலயம் இருக்குது அங்கே திருக்கொள்ளிக்காட்டில். அங்கே போய் ஒரு 1/2 கிலோ நெய்யும் 1/2 கிலோ நல்லெண்ணெயும் வாங்கி கொடுத்து, குங்குமமும் மஞ்சளும் வாங்கி கொடுத்து அர்ச்சனை பண்ணி, அந்த குங்குமம் மஞ்சளை ஆற்று வீட்டுக்கு கொண்டு வந்து அதை நெத்தியை இட்டுக்கலாம். விபூதி வாங்கி கொடுத்து அதையும் இட்டுக்கலாம். ஆண்களாக தான் இதை பண்ணிட்டு வந்தால் போகிறோம். அப்படி திருக்கொள்ளிக்காட்டுக்கெல்லாம் எங்கேம்மா போகிறது அப்படின்னு முடியாதவளாக இருந்தாக்க, போக முடியாதவளாக இருந்தாக்க சோறு போடணும். யார் வீட்டுக்கு வந்தாலும் சோறு, தண்ணி வயிறார கொடுக்கும். ஏழை, எளியவர், முதியோர், குழந்தை, ஊனமுற்றோர் எல்லாருக்கும் என்ன பண்ணணும், நிறைய சோறு போடணும். சோறு அப்படின்றது அன்னதானம். சனீஸ்வர பகவானுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு தானம் அன்னதானம். இந்த அன்னதானத்தை பண்ணிகிட்டே வந்தோம்னா எவ்வளோ பெரிய கொடுமையானாலும் அந்த கொடுமையிலேருந்தெல்லாம் நம்ம நீங்கிடுவோம். இவாளுக்கு மட்டும் இல்லை, எந்த ராசிக்காரர்களுக்குமே எந்த சனி நடந்தாலுமே
அவள் பண்ண வேண்டியது அன்னதானம். அந்த அன்னதானத்தை பண்ணால் அவளுடைய பாவமெல்லாம் கழிஞ்சு அவள் இன்னும் நான் சிறப்பாக இருப்பான். அப்படி இவள் சிறப்பாக இருக்க போகிறவ தான் இந்த அர்த்தாஷ்டம சீனியனால் அவளுக்கு ஒன்றும் பெரிய கஷ்டங்கள் விபரீதங்களாம் நடக்க போகிறதெல்லாம் ஒன்றும் கிடையாது. குருவும் பார்க்குறேன். அதனால் பயமெல்லாம் எதுவுமே பயமான எந்த விதமான கஷ்டங்களும் வரப்போகிறதெல்லாம் ஒன்றும் இல்லை. நிறைய பண உறவு வரும். குழந்தைகள்லாம் ரொம்ப ஏற்றமுடையவன். மனசில் இவ்வளோ நாள் அந்த கஷ்டம் நல்லா கம்ப்ளீட்டாக நல்லபடியாக தீரும். இந்த ராசி மனைவியான கணவனுக்கு நல்லது. கணவனாக இருந்தால் இந்த ராசியில் மனைவிக்கு ரொம்ப நல்லது. அபிராமி அந்தாதியில் 40வது பாடலையும் 79வது பாடலையும் இவ பாராயணம் பண்ணிட்டு வரணும். ஏன்னா அபிராமி அந்தாதி அப்படிங்கிறது ரொம்ப மிகச்சிறந்த பரிகாரம். அது அந்த அபிராம பட்டர் எவ்வளோ பெரிய கஷ்டத்திலிருந்து அவர் அமாவாசையை பௌர்ணமின்னு சொல்லிட்டார். ஏன் பௌர்ணமின்னு சொன்னார்? அவர் கண்ணுக்கு இருளை தெரியல. இருள் தெரிஞ்சால் தானே பகவான் சொல்கிறவளுக்கு எங்கேருந்து இருளும் கஷ்டமும் எப்படி கண்ணுக்கு தெரியாது. அதனால அவருக்கு தெரியல. பௌர்ணமி அமாவாசை பௌர்ணமின்னு சொல்லிட்டார். ஆனால் அந்த ராஜாவும் நம்ம பைத்து வளரலாம் அப்படின்னு போயிட்டார். ஆனால் அங்கே இருந்தவளும் அதெல்லாம் கிடையாது, இவனுக்கு தண்டனை கொடுத்தாகணும் அப்படின்னு பிடிவாதம் பிடிக்க அவளை தீயில மூட்டி கழுவில் ஏற்றினோம். அப்போ அவர் பாடுற அபிராமி அந்தாதிய 79வது பாட்டு படைச்ச இந்த தாயார் தன்னுடைய காதில் இருந்த தாடங்கத்தை அப்படி கழட்டி அப்படி போடுற வானத்தில் பளபளன்னு அந்த பௌர்ணமி நிலவு ஜொலிக்கும். அப்போது தெய்வம் நினச்சிதுன்னா எந்த கிரகம் எங்கே போய் உட்காண்டா என்ன பண்ண முடியும்? என்ன பண்ணாது இல்லையா? அதனால அபிராமி அந்தாதியை இந்த விருச்சிக ராசிக்காரன் சொல்லிட்டு வரது ரொம்ப நல்லது. வெளிநாட்டுக்கு போயணும், அது இப்போ வேண்டாம். வெளிநாட்டுக்கு போகணும் போல் ஆசையாக இருந்தால் இப்போ ஒரு 1.5 வருஷ காலத்துக்கு அதை பற்றி யோசனை பண்ண வேண்டாம். அடுப்பில் தணலில் இந்த ஒயர் இதிலெல்லாம் வேலை செய்கிற போது ரொம்ப ஜாக்கிரதையாக செய்யும். சண்டை யாரோடையும் போட வேண்டாம். யாருக்கு வேணாலும் தப்பு இருக்கட்டும், யாருக்கு வேணாலும் ரைட் இருக்கட்டும். நமக்கு என்ன போச்சு, நம்ம வாய முடியும் போயிடணும். இப்போதைக்கு இந்த விருச்சிக ராசிக்காரன் ரொம்ப ஆர்வமுடையவா, ரொம்ப தீவிரமானவா, உறுதியானவா, தீர்க்க தரிசனம் உடையவா, விஸ்வாசம் உள்ளவா, துணிச்சல் உள்ளவா, கொஞ்சோண்டு பொறாமல் உண்டு, கொஞ்சோண்டு பிடிவாதம் உண்டு. இவ்வளோ கிட்டே அது இருக்காதானே? ஒன்றுமில்லாத காலம் பிடிவாதம் பிடிக்கிறோமே. இவ்வளோ ஆற்றலும் திறமை இருந்தால் கொஞ்சம் பிடிவாதம் தான் இருக்கும். சொல்கிறது உண்டே, பெரிய வித்வான்களுக்கு கர்வம் இருக்கும், நிறைய தெரிஞ்சவளுக்கு பிடிவாதம் இருக்குன்னு சொல்கிறதே பழமொழி. நினச்சதை நடத்தி காட்டுறவா இவா. யூனிஃபார்ம் போடுற வேலை பார்க்குறவா. சுய மரியாதை எப்போ அவளுக்கு குறையாது. பணம் காசு நிறைய வரும், வீடு சுபிட்சமாக இருக்கும், மனக்கலக்கங்கள் அகலும், வீட்டில் நல்ல சுபங்கள், நல்ல மங்களகரமான செயல்கள்லாம் நடக்கும், லக்ஷ்மிகரமாக இருக்கும். இப்போது இவாளை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கணும் அப்படின்னாக்கா, கண்டதையும் கேட்டதையோ சொல்லாதே, எப்படியா இருக்கட்டும் போட்டோம் போ அப்படின்னு கொஞ்சம் விட்டு கொடுத்துட்டு போக வேண்டிய ஒரு டைம். மற்றபடி இவாளை ஒன்றும் பெரிய முடக்கி போட்டோ உட்காந்து வச்சுக்கணும் என்ன பண்ண போதில்லை. நல்லா தான் இருக்க போகிறாங்கல்லாம். இவள் நல்லா தான் இருப்பா. இவள் வாங்கி வந்து வரம் அப்படி
கடுமையான உழைப்பாளி. யமனை கூட காலால் எட்டி வச்சுடுவார். பேர்பட்ட தைரியசாலி, பேர்பட்ட புத்திசாலி. மனைவியோட பேசும்பொழுதும் அந்த வீரம்தான் வெளிப்படும், வழிய அன்பு வராது. தடாக்கான்னு பேசுவார். எப்போ மனைவியாக இருந்தால் கூட நாங்கள் கொஞ்சம் குழம்பு ஊற்றுட்டுமா அப்படி கேட்க மாட்டா. என்ன வேணும் சீக்கிரம் சொல்லி தொலைங்க, எனக்கு வேலை இருக்குது அப்படின்பா. அப்படின்னா வேலை இருக்குன்னு அர்த்தம் இல்லை. அதாவது தனக்கு அடங்கி எல்லாரும் இருக்கணுங்கிற ஒரு சின்ன எதிர்பார்ப்பு, ஆசை, வேறு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. அது ஒரு விதமான அன்பு தான். அவளுடைய விருச்சிக ராசி என்னுடைய அந்த செவ்வாயினுடைய பவர் அப்படி. அதனால் அவள் கொஞ்சம் அதிகாரமாக சொல்கிற மாதிரி இருக்கும். அவ்வளோதான், அதிகாரமெல்லாம் ஒன்றும் கிடையாது. வெளியில் பார்க்குற வழக்கெல்லாம் புலியாக இருக்கும். நான் வீட்டில் இருக்கிற வழக்கெல்லாம் ஒரு எலி குஞ்சு தான். செல்ல பிராணி தான், செல்லமாக தான் இருப்பாள், கோச்சிக்கலாம் மாட்டாள். இவளுக்கு இந்த ராசி மாணவர்கள் நன்னா படிப்பாள், நல்லா மார்க்குகள் நன்னா எடுப்பாள். மார்க்குகளோடையும் கூட வீர விளையாட்டுகள், வீர செயல்கள், இந்த எல்லாத்துலேயும் கூட பிரைஸுகளை தான் வாங்குவாள். இவளுக்கு ஆரம்ப வாழ்க்கையிலேருந்தே கொஞ்சம் போராட்டமாகவும் கொஞ்சம் கஷ்டங்களாகவும் தான் இருக்கும். மன வாழ்க்கை ஆரம்பத்துலலாம் ஒரே சண்டையும் கோச்சலமாக இருந்துருக்கும். போக போக ரொம்ப நல்லா ரொம்ப பாசமாக 90 வயசு 100 வயசு வரைக்கும் அப்படியே ஒரு அன்போடு அப்படி ஒரு பாசத்தோடு நல்ல ஒரு குடும்பத்தை நல்லா சிறக்க வச்சு நல்லா கொண்டு வந்துடுவாள். இந்த குரு பயிற்சி வழக்கு ரொம்ப நல்லா இருக்குது. குருவினுடைய பார்வையினால் சனி தோஷங்கள், ராகு தோஷங்கள் எல்லாம் விலகி போகிறது. இருந்தாலும் அந்த புது முயற்சிகள் எடுக்கிறது, புதுசாக பிஸ்னஸ் பண்ணுறது, புதுசாக வெளிநாட்டுக்கு போகிறது, இல்லை புதுசாக தான் கற்ற கல்வியோட கூட இன்னும் வேறு எதையான கற்றுக்கலாம், இன்னும் பெரிய பெரிய சவால்கள் இருக்கலான்னு கொஞ்சம் நுழையிறதெல்லாம் கொஞ்சம் யோஜனை பண்ணி செய்யணும். இவ்வளோ முடிவெடுக்கிறது நல்ல திறமை வாய்ந்தவார். அவளுக்கு அதிகம் சொல்ல வேண்டியது ஒன்றுமே இல்லை. இப்படிப்பட்ட உச்சிய ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி ரொம்ப நன்னா இருக்குது. ஆனால் அதே சமயத்தில் கொஞ்சம் நிதானமாக, வண்டி வேகமாக ஓட்டிகிட்டே போகிறோம், சில இடத்துல மெதுவாக செல்லவும் அப்படின்னு ஒரு போர்டு போட்டு வச்சுருப்பாங்க இல்லையா. அந்த கொஞ்ச நேரம் எப்படி கொஞ்சம் மெதுவாக செஞ்சு அவரை ட்ருன்னு அந்த படத்தை போயிட்டே இருக்கோம் இல்லையா. அந்த மாதிரி கொஞ்சம் மெதுவாக இருக்க வேண்டிய ஒரு டைமே வழிய சோர்ந்து போக வேண்டிய விஷயம் டைமும் இல்லை, கஷ்டப்படக்கூடிய டைமும் கிடையாது. நிறைய அன்னதானமும் நிறைய தண்ணீர் தானமும் இவெல்லாம் இந்த என்ன சொல்கிறது, கேன் வாட்டர் அதெல்லாம் விற்கிறவளாக இருந்தால், இல்லை இந்த மாதிரி தண்ணீர் சம்மந்தப்பட்ட தொழில்கள் இருக்கிறவளாக இருந்தால் அப்படின்னா இவெல்லாம் என்ன பண்ணலாம், எல்லா விருச்சிக ராசிக்காரர்களுமே என்ன பண்ணலாம், வாசலில் ஒரு பானையில் தண்ணியை வச்சு குடி தண்ணின்னு எழுதி பக்கத்தில் ஒரு டம்ளர் மாட்டி விட்டுலாம். அது இந்த கோடை காலத்தில் வெறும் தண்ணீர் தானே அப்படின்னு இல்லை. தண்ணீர் தானம் சனி பகவானுக்கு மிக 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 பிடிச்சது. தண்ணீர் தாகம் அதை நீக்கினானா நம்மளுடைய பாவமெல்லாம் கரைஞ்சே போடும். அதனால் சாப்பாடும் தண்ணியும் எல்லாருக்கும் கொடுக்கணும். காக்காய்க்கும் உணவு வைக்கணும், நாய்க்கு இது பண்ணிக்கலாம், பிஸ்கட்டு அந்த மாதிரி எதாவது வாங்கி போடலாம். இப்படி நிறைய புண்ணியங்களை பண்ணிகிட்டே வந்தானே வாழ்க்கையில் வெற்றி மீது வெற்றி உன்னை சேரும், அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் உன்னை சேரும் அப்படின்னு இவள் அம்மாவும் இவளுடைய வாழ்க்கையில் ரொம்ப நன்னா வரைக்கும் அவள் பார்த்து சந்தோஷமாக இருப்பாள். இந்த மாதிரி அம்மாவுக்கு நீண்ட ஆள், அப்பாவுக்கு நீண்ட ஆள் நல்லா இருப்பாள். வச்சுக்காரு சரியா.